ஹலோ. நான் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை. ஸோ இப்போ இந்த வேலைலாம் இப்பதான் முடிச்சேன். ரொம்ப லேட் இன்னைக்கு. ஐ திங்க் டைம் வந்து 11:30 நினைக்கிறேன். ஸோ இனிமே தான் நான் குளிக்க போறேன். நான் இன்னைக்கு ஏன் எல்லாமே முன்னாடியே சீக்கிரமா செஞ்சுருவேன். இன்னைக்கு ஏன் இவ்வளோ லேட்டா எந்திரிச்சு எல்லா விஷயமும் பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆஹ் என்னன்னா நேத்து ஆக்சுவலா நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தபோது அவர் சொன்னாரு 3வது சனிக்கிழமை வந்து உம் எப்படின்னா தலிகை மாதிரி போட்டு கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, ஓகே. அப்புறம் வந்து நீ கலவை சாதம்லாம் செய்யணும் அப்படின்னாரு. சரி, நான் என்ன சொல்றேன், எனக்கு வந்து இப்ப ரொம்ப கோவம் வந்துச்சு. 2 பேத்துக்குள்ள ஒரு இதனால கோவம் இன்னும் கொஞ்சம் கான்வர்சேஷன் போச்சு. நான் என்ன சொல்றேன்னா, வீட்ல இருக்க ஒய்ஃப்க்கு எது எது எப்பப்ப செய்யணும்ன்றது கண்டிப்பா தெரியும். உங்களை விட அவங்க ரொம்ப கால்குலேட்டிவா இருப்பாங்க. அதாவது நான் இந்த பதிவு ஏன் சொல்றேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கு வேற யார்கிட்ட சொல்றது அப்படின்றது தெரியல. சோ நான் பேசணும்னு நினைக்கிறத நான் பேசுறேன். ஆஹ் ஏன்னா எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இது தப்பு, இது சரி அப்படின்றது தெரியும். நீங்க கண்டிப்பா எங்களை வழி நடத்தலாம், நான் தப்பு சொல்லுது. ஆனா நாங்க ஒரு விஷயம் பண்ணும்போது இது இப்படிதான் பண்ணணும், இது ஏன் இப்படி பண்ணல, ஏன் இன்னைக்கு தலை குளிக்கல, ஏன் இன்னைக்கு வந்து விளக்கு தேய்க்கல, இதுல இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், நாங்க அதனால விளக்கு தேய்க்காம இருப்போம். சி, இப்போ 2 பேபி டெலிவரி பண்ணிருக்கேன். எனக்கு இடுப்பு வலிக்கும், எனக்கு முதுகு வலிக்கும், நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். காலையில கூட நான் விளக்குவேன், இல்ல விளக்காம கூட இருப்பேன். அது என்னோட சாமி வந்து எப்பொழுதுமே இப்படிதான் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லவே இல்லை, சொல்லவும் சொல்லாது. நம்மளோட நம்பிக்கை தான், நம்ம எப்படி வேணா சாமி கும்பிடலாம். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு காலத்திலயும் வந்து இப்படி எல்லாம் இருக்காதீங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவ்வளவு.